மாற்றம் தரேன்னு வந்த ஒரு ஆளை இன்னைக்கு சட்டமன்றத்துல ஓட விட்டுருக்காங்க மேடம் பிரேமலதா அவர்களும் நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்களும். அதாவது பாவம், நீங்க என்ன கேள்வி கேட்பீங்கன்னு எழுதி கொடுக்கறவங்களுக்கு நேத்துக்கே எப்படி தெரியும்? நீங்களா உங்க பாட்டுக்கு அடுக்கடுக்கா கேள்வி கேட்டா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாம நேத்தே எழுதி கொடுத்தத மனப்பாடம் பண்ணி ரிகார்சல் பண்ணிட்டு அதையே திரும்ப இன்னைக்கு பேசி காட்டிட்டு கேள்விக்கு சம்பந்தமே இல்லாம பேசிட்டு எக்ஸ் தளத்துல போய், அதாவது சோசியல் மீடியால போய் உட்கார்ந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்காரு. அதாவது ரீல்ஸ் மோகத்தை விட்டுட்டு ரியல் லைஃபுக்கு வாங்க, ரியலா ஆட்சி பண்ண வாங்க நாங்க சொன்னதுல இப்ப ஏதாவது தப்பு இருக்கா? இதுல நம்மளுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் சோசியல் மீடியால முட்டு கொடுத்துட்டு இருக்கானுங்க. எப்படி தெரியுமா? எங்க அண்ணன் எதிர்கட்சி பேசுறதெல்லாம் குறிப்படுத்திட்டு இருக்காருன்னு. ஐயோ, உங்களுக்கு தெரியல, ஓகே, உங்க அண்ணனுக்கு யாராவது சொல்லி கொடுங்களேன். சட்டமன்றத்துல பேசுறதெல்லாம் குறிப்பெடுக்க வேண்டாம், அங்க ஏற்கனவே அதெல்லாம் அவை குறிப்புல ரெக்கார்ட் ஆயிரும்ங்கிறது கூடயா தெரியாம நீங்க மாற்றத்தை கொண்டு வர வந்தீங்க. அப்புறம் ரீல்ஸ் மோகத்தை விட்டுட்டு எப்பதான் ரியல் லைஃபுக்கு வருவீங்க? இன்னொன்னு தெரியுமா? குதிரை பேரம், எம்எல்ஏ கடத்தல், இது எல்லாத்தையும் அடுக்கடுக்கா பேசினாங்க இல்லையா? இதுக்கெல்லாம் சட்டமன்றத்துல பதில் சொன்னாதான் அது அங்க பதிலா ரெஜிஸ்டர் ஆகும். நீங்க வீட்டுல போய் வேற யாராவது ஒரு ஆள் எழுதி தந்ததை கொண்டு வந்து திரும்ப நீங்க சோசியல் மீடியால போட்டு ஒப்பாரி வச்சிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் யாரும் பொறுப்பாக முடியாது. அப்புறம் 66% மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கல. ஐயோ ஐயோ,